السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين، فإن كن نساء فوق اثنتين فلهن ثلثا ما ترك. قال النبي صلى الله عليه وسلم: تعلموا الفرائض وعلموها الناس، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு துவக்கம் செய்கிறேன். உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், சபை நிறைந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய புண்ணியமான இன்றைய தினத்தில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து கபூல் செய்வானாக. நாம் கேட்ட துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பகல் இரவு வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஃபர்லான, சுன்னத்தான, நஃபிலான நாம் செய்த எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. தராவீஹில் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் குர்ஆனின் பரக்கத்தினால், பொருட்டினால் அல்லாஹ் சொர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள் அது அத்தனையை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான, மன நிம்மதியான, மன நிறைவான, சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. கடன், வட்டி போன்ற எல்லா விதமான பொருளாதார நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துன் நிசா. நிசா என்று சொன்னால் பெண்கள் என்ற அர்த்தம். இந்த சூறாவிலே பெண்களுக்கான சட்டங்கள் நிறைய சொல்லப்படுவதினால் மிக முக்கியமாக நாம் ஒவ்வொருவர்களும் திருக்குர்ஆனுடைய சூறாக்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, படிக்க வேண்டிய மிக முக்கியமான சூறாக்கள்ல ஒன்று சூரத்துன் நிசா. நாமும் படிக்கணும், நம் குடும்பத்தினர்களும், நம் பெண் மக்களும், ஆண் மக்களும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சூறா. ஏன்னா இந்த சூறாவில் குடும்பவியல் சம்பந்தமாக திருமணத்தில் ஆரம்பித்து, மகரில் ஆரம்பித்து, அதை தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள், மனைவியின் கடமைகள், கணவனின் கடமைகள், இப்படி பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் பேசிக்கொண்டு வருகிற பொழுது இந்த சூரத்துன் நிசால தான் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமான வசனங்கள் இந்த சூறால தான் இருக்குது. எத்தனை கோடி, மில்லியனோ, ட்ரில்லியனோ எவ்வளவு வைத்திருந்தாலும் சரி, எப்படி பங்கு வைக்கணுங்கிறத அல்லாஹ் 3 ஆயத்துக்கள்ல, வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டான். சூரத்து நிசாவினுடைய 3 வசனங்கள். இந்த 3 வசனத்துல தான் வாரிசுரிமை சட்டத்தினுடைய எல்லா பகுதிகளும் அல்லாஹ் பேசுறான். பொதுவாக அல்லாஹ்வுக்குன்னு ஒரு பழக்கம் உண்டு, அல்லாஹ்வுக்குன்னு ஒரு நியதி உண்டு. குர்ஆன்ல மூல சட்டங்களை மாத்திரம்தான் அல்லாஹ் பேசுவான். பிரிவு சட்டங்களையும் அல்லாஹ் பேச மாட்டான். ஏன்னா அது சம்பந்தமான விளக்கத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொடுப்பாங்க. உதாரணமாக குர்ஆன்ல தொழுகை எடுத்துக்கிட்டீங்கன்னா வாகீமுஸ் ஸலா, தொழுகுங்க அப்படின்னு இருக்குது. ருக்கு செய்யுங்க அப்படின்னு இருக்குது. சுஜூது செய்யுங்க இருக்குது. தொழுக முறை என்ன, எப்படி செய்யணும், என்ன செய்யணும், அதனுடைய வியூகங்கள், விளக்கங்கள் இது குர்ஆன்ல இருக்காது. அதே மாதிரி தான் நோன்பு உங்க மேல கடமையாக்கப்படுதுன்னு இருக்குது. எந்த நேரத்தில் இருந்து எந்த நேரம் வரைக்கும் அது இருக்குது. ஆனால் நோன்பினுடைய மற்ற சட்ட திட்டங்கள், பிரிவு சட்டங்கள், உட்பிரிவுகள் குர்ஆன் பேசாது. ஏன்னா குர்ஆனுங்கிறது மெயின் சட்டங்களை மாத்திரம்தான் அல்லாஹ் பேசுவான். ஏன்னா எல்லாத்தையும் பேசினா 30 ஜுஸு இல்லை, 300 ஜுஸு வந்தாலும் அது என்ன செய்யாது. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறது சுருக்கமாக இருக்கும். ஆனால் அதை
அதற்குள் 1000 பொருள் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா வஅன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ், நபியே நான் இறக்கி வைத்த வேதத்திற்கு நீங்க விளக்கம் கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி. அப்ப குர்ஆனுக்கு விளக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க. அது வாழ்க்கையாக என்ன குர்ஆன் 2 குர்ஆன் இருக்குது இந்த உம்மத்துக்கு தந்த குர்ஆன். மொத்தம் எத்தனை? 2 குர்ஆன். ஒன்று இருக்கிறது நாம் ஓதிக்கொண்டிருக்கிற இந்த குர்ஆன், இன்னொன்று இருக்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ்வும் குர்ஆன் தான், நபியும் சாஹிபுல் குர்ஆன் தான். குர்ஆனுக்கு சொந்தக்காரர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் அது வார்த்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. குர்ஆன் அது சீரத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய சூரத் வடிவம். குர்ஆன் அது எப்படி இருக்குதுங்கிறத ரசூலுல்லாஹ் வாழ்க்கையா காட்டினாங்க, நடந்து காட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத் செஞ்சு காட்டினாங்க. அப்ப வாழ்க்கை எப்படி குடும்பம் நடத்தணும், குர்ஆன் சொல்லுகிற குடும்ப வாழ்க்கை, குர்ஆன் சொல்லுகிற ஆன்மீகம், குர்ஆன் பேசுகிற அரசியல், குர்ஆன் பேசுகிற வியாபாரம், இது அத்தனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடிவமாக காட்டினார்கள். குர்ஆன்ங்கிறது வார்த்தையா இருக்கு. வெறுமனே வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் குர்ஆனை மட்டும் இறக்கி தந்துட்டு ரசூலுல்லாஹ்வை தரலன்னு வைங்க, குர்ஆன் பிரயோஜனப்படாது. அப்ப குர்ஆன்ங்கிறது ரசூலுல்லாஹ்வால தான் முழுமை அடையுது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சதுனால தான் முழுமை அடைஞ்சிச்சு. எனவே குர்ஆன் எவ்வளவு முக்கியமோ சாஹிபுல் குர்ஆன், குர்ஆன் உடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முக்கியமான. எனவே பல விஷயங்களை, பல சட்டங்களை, ஹஜ்ஜில் இருந்து, ஜகாத்துல இருந்து, நோன்புல இருந்து, தொழுகையில இருந்து எல்லா சட்டங்களையும் அல்லாஹ் மூலத்தை பேசுவான், பிரிவை பேச மாட்டான். ஆனா வித்தியாசமாக இந்த வாரிசுரிமை சட்டத்தை பார்த்து மாத்திரம் அல்லாஹ் பிரிவு சட்டங்களையும் அல்லாஹ் பேசுறான். யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், மனைவிங்கிற அந்தஸ்துக்கு வருகிற பொழுது, மகள்கிற அந்தஸ்துக்கு வருகிற பொழுது, தாய்ங்கிற அந்தஸ்துக்கு வருகிற பொழுது, சகோதரியாக வருகிற பொழுது, கணவனுக்கு என்ன, மகனுக்கு என்ன, எல்லா சட்டங்களையும் தெளிவா பேசுது. ஒரு ஒரு வாரிசாரருக்கு யாருமே இல்லை, அவருக்கு சொத்தை எப்படி பிரிக்கணும் அதையும் பேசுது. முக்கியமான வாரிசாளர்கள் யாரு, மிக முக்கியமான கடமைப்பட்டவர்கள் யாரு, அதுக்கு அடுத்த கேட்டகரியில் உள்ளவங்க. மகன் இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துக்கு யார் வர முடியும்? பேரன் சொத்து, தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு தான் சொந்தம்ங்கிறதெல்லாம் இஸ்லாமிய சரியத்துல கிடையாது. அப்போ சரியத்துக்கு நமக்கு தரப்பட்ட வாரிசுரிமை சட்டத்தை பத்தி கண்டிப்பாக நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அதை சொல்றாங்கன்னு சொன்னா, தஅல்லமுல் ஃபராயித், வாரிசுரிமை சட்டத்தை மக்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி குர்ஆனை கத்துக்கிடுவீங்களோ அப்படி இதை கத்துக்கங்க. எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை கத்துக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ. இந்த வாரிசுரிமை சட்டங்கள்ங்கிறது ஆளுங்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உடனே ஆளுங்கிட்ட போய் நிக்கிறது மாத்திரம் அல்ல, பொதுமக்களுக்கு சொன்னாங்க நீங்க கத்துக்கங்க. நீங்க ஒவ்வொருவர்களும் வாரிசுரிமை சட்டத்தினுடைய பிரிவை கத்துக்கங்க. யார் யாருக்கு எப்படி சொத்து, என்ன விஷயம், ஃபராயித். அதுக்கு பேர் ரசூலுல்லாஹ் வச்சது ஃபராயித்னு வச்சாங்க. ஃபராயித்னா என்ன அர்த்தம்? ஃபர்துகள்னு அர்த்தம், கடமைகள்னு அர்த்தம். அப்ப வாரிசுரிமை சட்டத்தை தஅல்லமு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தையை மட்டும் நீங்க கவனிங்க. அது எவ்வளவு முக்கியத்துவத்துடன் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஒன்னு தஅல்லமு, நீங்க அதை கத்துக்கங்க. வஅல்லிமு, அதை மக்களுக்கு கத்துக் கொடுங்க. குர்ஆனை கத்துக்கிற மாதிரி கத்துக்கங்க. வாரிசுரிமை சட்டத்தை நிஸ்ஃபுல் இல்மு, உலகத்தினுடைய கல்வியில் பாதி அது என்று சொன்னார். கல்வியில பாதிங்கிறாங்க. மீதி பாதி என்ன? கல்வியை ரெண்டா தான் பிரிக்கணும். கல்வியை ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு துன்யாவினுடைய கல்வி, இன்னொன்னு மௌத்தானதுக்கு பின்னால் உள்ள கல்வி. ஹயாத்தில் உள்ள கல்வி பாதின்னா இந்த வாரிசுரிமை சட்டத்தினுடைய கல்விங்கிறது மரணத்திற்கு பின்னால் இருந்து ஆரம்பிக்கிற மிக முக்கியமான. அதனால தான் இதை பாதிங்கிறாங்க. இன்னொரு வார்த்தையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் இருந்து சீக்கிரமாக மறக்கடிக்கப்படுகிற கல்வி வாரிசுரிமை கல்வின்னாங்க. இந்த உலகத்தில் இருந்து கல்வி உயர்த்தப்படும் முதலாக உயர்த்தப்படுற கல்வி வாரிசுரிமை சட்டத்தினுடைய கல்வின்னாங்க. அதனால வாரிசுரிமை சம்பந்தமான சட்டங்களை நீங்க படிச்சுக்கங்க. சொத்து பிரிவுகளை படிச்சுக்கங்க. ஒரு மையத்துல அவருடைய வாப்பாவுக்கு என்ன கிடைக்கணும், உம்மாவுக்கு என்ன கிடைக்கணும், மகளுக்கு என்ன கிடைக்கணும், மகளுக்கு என்ன கிடைக்கணும், சகோதரருக்கு என்ன கிடைக்கணும். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் அடிப்படையே தெரியறதில்லை. வாரிசுரிமை விஷயமான, வாரிசுரிமை சம்பந்தமான சட்டங்கள் அடிப்படை விஷயங்கள் கூட தெரியறதில்லை. அது எப்போ வாரிசுரிமை அது அமுலுக்கு வரும், எப்போ பங்கு வைக்கணும், சில பெற்றோர்கள் விவரமே தெரியாம ஹயாத்துள்ள காலத்திலேயே வாரிசுரிமை சொத்தை பிரிச்சு வச்சாங்க. ஆனா ஷரியத் எந்த இடத்துலையுமே அப்படி சொல்லல. முதல் அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. ஒண்ணு, பிள்ளை
பிள்ளைகளாக பெற்றவங்களை இப்படி நிர்பந்தப்படுத்துறதும் தப்பு. சொத்தை பிரிச்சு வைங்க ஷரியத்துப்படி. அவர் ஹயாத்தா இருக்கும் போதே, வாப்பா ஹயாத்தா இருக்கும் போதே எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்க. வாரிசுரிமை சொத்தை ஹயாத்திலேயே பிரிச்சு கொடுக்கறதல்ல அது. பல பெற்றோர்கள் அப்படி பிரிச்சு கொடுத்ததற்கு பின்னால் அவங்களுடைய கடைசி காலம் அவர்கள் படுற கஷ்டங்கள் இருக்குது பாருங்க. பிள்ளைகளால் கைவிடப்பட்டு சொத்தை வாங்கிட்டு ஷரியத்து எந்த ஆயத்திலிருந்து நீங்க எடுக்க முடியும்? தெளிவாக வாரிசுரிமை சட்டத்தில் சொல்லுது தரக்கல் வாலிதான். அதுக்கு பேரு இஸ்லாம் வச்சிருக்கிறது தரிக்கான்னு வச்சிருக்கு. தரிக்கான என்ன? அவர் மௌத்தா போனதற்கு பின்னாலதான் வாரிசு சொத்தை பிரிக்கிறதுங்கிற சட்டத்துக்கு வரணும். ஹயாத்துல இப்படி சொல்லிட்டு போங்க, என் மௌத்துக்கு பின்னால என் சொத்தை ஷரியத்துப்படி நீங்க பிரிச்சுக்கங்கன்னு சொல்லணும். இது ரொம்ப முக்கியம். பெத்தவங்களாக யார் சொத்து வச்சிருக்கிறாங்களோ இதை சொல்லணும். ஆனா அவர் ஹயாத்திலேயே பிரிச்சு கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. வாரிசு சொத்தை ஹயாத்திலே பிரிச்சு கொடுக்கணுங்கிறது ஷரியத்துல எந்த இடத்துலையும் சொல்லல. அதை கேட்பதற்கான தகுதியோ நியாயமோ நாகரீகமோ பிள்ளைகளுக்கு கிடையாது. பாப்பாவையோ நிர்பந்தப்படுத்தி எனக்கு பிரிச்சு கொடுங்க, ஷரியத்துப்படி சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு உண்டான எந்த தகுதியும் பிள்ளைகளுக்கு கிடையாது. எவ்வளவு தூரம் மார்க்க சொல்லுதுன்னா, அவர் மௌத்தா போனதற்கு பின்னால கூட உடனே சொத்தை பிரிக்கணும்னு சொல்ல குர்ஆன் சொல்லுது. குர்ஆனுடைய நீங்க வசனத்தை, இந்த வாரிசுரிமை சட்டத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆயத்துல அல்லாஹ் அதுக்கு முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, பாப்பா மௌத்தாகிட்டா முதல்ல அவர் கஃபன் தஃபனுடைய செலவுக்கு காசு இருக்குதான்னு பாரு. அது முதல்ல அந்த காசுல இருந்து முதல்ல எடுக்கணும். அவருடைய சொத்துல இருந்து முதல் கடன் என்ன கடன்? அவருடைய கஃபன் தஃபனுக்கான செலவுகள் முதல்ல எடுத்து வைக்கணும். இரண்டாவதாக சொல்லுது அவர் தை, அவருடைய கடன். அவருடைய கடனை பாருங்க, எவ்வளவு கடன் வச்சிருக்கிறார், எங்க கடன் வச்சிருக்கிறார். சும்மா பேருக்காக கடனை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய கடனை பத்தி கண்டுக்காம இருக்கிறது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஃப்ஸ் தைனுல் முஃமின் முஅல்லக், நஃப்ஸுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனி. ஒரு மூமினுடைய உயிர் அவர் பிரிந்ததற்கு பின்னால அவருடைய கடனுக்காக அடமானம் வைக்கப்பட்டிருக்கும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருக்கு சொத்தையெல்லாம் பிரிச்சுவார், சொத்தையெல்லாம் வாங்கிடுவார், அவர் கடன் அப்படியே இருக்கும். ஆனா வாப்பாவை தொங்கல விட்டுருப்பார். வாங்கிட்டு போனவர் கடன் பல நேரங்கள்ல இருக்கும். அந்த கடன் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வந்து வாப்பாவுடைய கடன் இருந்தா நான் எடுத்துக்கிறேன் சும்மா சொல்றதில்ல. மனதார சொல்லி தேடி போய் முறைப்படி அது கொடுக்கப்படணும். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஷஹீதாகணும்னு ஆசைப்படுறேன், போருக்கு போய் ஷஹீதாகிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யகுஃபருல் ஷஹீத், ஷஹீதுக்கு எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான் போங்கன்னாங்க. போருக்கு போய் உயிரை கொடுக்க போறேன், கொடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும் கேட்டாங்க. எல்லாம் கிடைக்கும், மக்ஃபிரத் கிடைச்சிடும். அவர் போனார். போன உடனே திரும்ப கூப்பிட்டாங்க, தோழரைங்க வாங்க, இப்பதான் ஜிப்ரீல் வந்து சொல்லிட்டு போறாரு. ஸ்பாட்ல நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பிட்டாங்க. அவர் கொஞ்சம் தூரம் போயிருப்பாரு. அந்த ஸ்பாட்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, கடனை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா, அல்லாஹ் சொல்லி விட்டான். எவ்வளவு பெரிய வார்த்தை. ஒரு ஷஹாதத்து தீனுக்காக உயிரை கொடுக்கிறாரு, ரத்தத்தை கொடுக்கிறாரு, இழந்துட்டாரு. ஆனா கடன் இருந்தா ஷஹீதா இருந்தா கூட அல்லாஹ் பொறுத்துக்க மாட்டான்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி அல்லாஹ் தஆலா. எந்த ஜனாசாவிற்கு சஹாபிகள் கடனை பார்த்தாலே அப்படி பயப்படுவாங்களாம். கடன்னாலே நம்ம வட்டிக்கே பயப்பட மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹாபாக்கள் கடன், என்ன வட்டி வரக்கூடிய வழியே கடன் தான். பல நேரங்களில் அந்த வட்டி, இந்த கிரெடிட் கார்டு, இந்த கடன் அட்டை, அப்படி இது போல் நீங்கள் வட்டிக்கான வழிகளை பூரா பார்த்தீங்கன்னா பூராவுமே இந்த கடன் வழியாக தான் முதல்ல ஆரம்பிக்கும். அது அப்போ சஹாபிகளுக்கு எவ்வளவு தூரம் கடன் மேலே பயன்னா, ஒரு பெரிய குடிகாரனுக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொலை வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் கடன்காரனுக்குலாம் தொலை வைக்க மாட்டாங்க. கடன்காரனை தொலை வைக்க மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கும்போது ஒரு ஜனாசாவுக்கு வந்து, இந்த ஜனாசாவுக்கு நான் தொலை வைக்க மாட்டேன், இவர் மேல கடன் இருக்குது அப்படின்னு ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, அதை விட அந்த மையத்துக்கு துர்பாக்கியம் என்ன இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் தொலை வச்சா மன்னிப்பு கிடைக்கும், மக்ஃபிரத் கிடைக்கும். எந்த ஜனாசாவுக்கு வந்தாலும் ரசூலுல்லாஹ் முதல்ல கேட்கிறது, இவர் குடிகாரரா, அவரா, இவரா, இந்த பாவம் இருக்கா, அல்ல அலைஹி தைன், இவர் கடனாளி, இவர் கடனாளி. இந்த கேள்வி கேட்காம எந்த ஜனாசாவுக்கும் தக்பீர் கட்ட மாட்டாங்க.
கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் இருக்குதா, சரி அடைக்கிறதுக்கு காசை வச்சிருக்கிறாரான்னு கேட்பாங்க. காசை வச்சிருக்கிறாரு. நிறைய பேர்கள் என்ன நினைக்கிறோம்னா, வாப்பாவுடைய சொத்துல இருந்து கடனை அடைக்கணும்னா வெறுமனே நம்ம காசு வாங்கின கடன் மட்டுமல்ல, வாப்பா தொழுகையை கடனா வச்சிருப்பாரு. ஒரு இத்தனை தொழுகை போயிடுச்சு, இத்தனை நோன்பு போயிடுச்சு, நோன்பு கடனா வச்சிருப்பாரு. ஒரு 10 நோன்பு 20 நோன்பு கடனா வச்சுட்டு போயிருப்பாரு. அவர் நோன்பு நோட்டு இருக்க மாட்டார். இது கடன் தான். இது ஒரு மகனாக நீங்க இதை செய்யணும். எப்படி செய்யணும்? ஒரு நோன்புக்கு இவ்வளவு கொடுக்கணும் மார்க்கம் இருக்குது. ஒரு நோன்புக்கு வயசாலி நோம்பாயிட்டு ஒரு 30 நோன்பு வச்சுட்டு போயிட்டாருன்னு வைங்க. வருஷம் கடைசி வருஷத்துல அல்லாஹ் பாதுகாக்கட்டும், ஹயாத்துள்ள வரைக்கும் கடைசி வரைக்கும் எல்லா இபாதத்துகளும் செய்யற நசீப் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. கடைசி காலகட்டத்தில் அவரால் ஒரு வருஷம் நோன்பு பிடிக்க முடியலன்னு வைங்க. 30 நாள் நோன்பு இது கடன், அவர் கடனாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த 30 நாளைக்கு மார்க்கம் சொல்லுது, ஒரு நாளைக்கு நீ முஸ்லிமுக்கு சாப்பாடு கொடுக்குற ஒரு அளவு சொல்லுது. அப்ப இது கடன் தான். இது அவர் காசுல இருந்து கொடுக்கணும். நீங்க மகனாக சொத்தை எடுத்தீங்கன்னா முதல்ல அவர் காசுல இருந்து முதல்ல இவருடைய கடன் நீங்க கொடுக்கணும். இந்த நோன்புக்கான சிதியா இருக்கிறது. சரி, ஹஜ்ஜி செய்யல, ஹஜ்ஜி கடமையாகிட்டு ஹஜ்ஜி செய்யல, ஹஜ்ஜி நிறைவேற்றப்படும். இப்ப இவருக்கான பதிலா ஹஜ்ஜி அனுப்பி வைக்கணும், இவருக்காக பகரமா ஹஜ்ஜி அனுப்பி வைக்கணும். அதுக்கு என்ன செலவாகுதோ அதுவும் கடன் தான். அப்ப இந்த கடனை பத்தி நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அவர் குற்றவாளியாக நிற்கிறார். எனவே மார்க்கத்தில் சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னால மார்க்கம் இதை சொல்லுது. ஆனா எவ்வளவு சீக்கிரமா பிரிக்க முடியுமோ பிரிக்கணும். இது எப்பன்னா ரூஹ் போன பின்னால தான். நிறைய விஷயங்கள்ல அப்படியே இது இன்னொரு பக்கத்துல, இது ஒரு பக்கத்துல ஹயாத்திலேயே சொத்தை பிரிக்கிறதுக்கு வேலை நடக்குதுன்னா, இன்னொரு பக்கத்துல ஒரு தலைமுறை 2 தலைமுறை 3 தலைமுறை வரைக்கும் சொத்தை பிரிக்கிறது. இது இன்னொரு பக்கத்துல பெரிய குற்றம் நடக்குது. 3 தலைமுறையை தாண்டி சட்டம் கேட்கிறாங்க. 3 தலைமுறையை தாண்டி சட்டம் கேட்கிறாங்க. சொத்து மார்க்கத்துல சட்டம் கிடைச்சிடும். நீங்க 3 தலைமுறை இல்ல 10 தலைமுறைக்கு பின்னால கேட்டாலும் கூட சொத்தை எப்படி பங்கு வைக்கணும்னு கேட்டா சட்டத்தை சொல்லிடும் ஷரியத்து. ஆனா இந்த 10 தலைமுறையாக அந்த சொத்துக்கு பாத்தியப்பட்டவர் அனுபவிக்க முடியாமல் போன குற்றத்திற்கு யார் பொறுப்பு? ஒருவர் சொத்தை இன்னொருத்தர் அனுபவிச்சிருப்பார், இவர் போய் குற்றவாளியாக நிற்பார். சொத்துங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். மார்க்கம் சொல்லுது, ஹயாத் முழுக்க நல்லமல் செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் வாரிசுரிமை விஷயத்துல தப்பு செஞ்சுட்டு பல பேர் நரகவாசி ஆயிராங்க. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. பல பேர்கள் அந்த விஷயத்துல பெரிய கவனம் எடுக்கணும் பெருமக்களே. எனவே மார்க்கத்துல பல நேரங்கள்ல இன்னொரு பக்கத்துல இந்த சட்டங்கள்ல எல்லாம் நிறைய வருகிற பொழுது பெரும்பாலும் கடைசி காலத்தில் எனக்கு மகனும் உண்டு மகளும் உண்டு, ஆனால் என் மகன் பார்க்கறது இல்லை, மகள் தான் பார்க்குறாங்க. அதனால ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக பிரித்து கொடுத்துடலாமா, பங்கு வச்சிடலாமாங்கிற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி மறுபக்கத்தில் என் பையன் 4 பையன் உண்டு, ஆனால் ஒரு பையன் தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்கிறான், மற்ற பையன்கள் இதாக, என் ஒரு பையனுக்கு மட்டும் அதிகமாக கொடுக்கலாமாங்கிற மாதிரி எந்த வகையிலையும் பெருமக்களே, தொழுகை எப்படி 4 ரக்காத்துனா 4 ரக்காத்தோ, லுஹர் ஃபஜ்ர் 2 ரக்காத்துனா 2 ரக்காத்தோ, இது எப்படி ஃபர்லோ அதே மாதிரி அல்லாஹ் பங்குக்குன்னு யார் யாருக்கு எவ்வளவு நிர்ணயிச்சானோ அது ஃபர்ம். நீங்க அந்த ஆயத்தை எடுத்து பார்த்தா தெரியும், ஃபரீலத்தம் மினல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஃபர்துங்கிற அல்லாஹ். மனைவிக்கு இவ்வளவு வரணும் அவ்வளவு, மகனுக்கு இவ்வளவு வரணும் அவ்வளவுதான். அல்லாஹ் எவ்வளவு கொடுக்க சொல்லி இருக்கிறானோ, லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையை, ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கொடுக்கிறதுல 2 மடங்கு கொடுக்கணும் சொல்லி இருக்குன்னா அப்படித்தான் கொடுக்கணும். சமமாக வைக்கிறது அல்லது தாயினுடைய நகைப்பூராவுமே பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் சொந்தம், இதெல்லாம் ஷரியத்தில் கிடையாது. இதெல்லாம் நாளைக்கு குற்றவாளிகளாக மாட்டிக்கொள்வீர்கள். மிக கவனமாக அல்லாஹ் ஃபர்துன்னு சொல்றான். லிர்ரிஜாலி நஸீபு மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். எவ்வளவு பேர் மார்க்கத்தில் பங்கு வைக்க சொல்லுதுன்னா, இறந்து போன ஒருவருடைய சொத்து, இடம் இருக்குது, வீடு இருக்குது, இதெல்லாம் நகை இருக்குது, இதெல்லாம் பங்கு வைக்கப்படுகிற அளவுக்கு இறந்து போனவர் பயன்படுத்திய வாகனம், அவர் பயன்படுத்திய மொபைல், அவர் பயன்படுத்திய வாட்சி, மோதிரம், அவர் இதை பத்தி எல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. இதுவும் வாரிசு சொத்து சொல்லுது. மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன மிம்மா கல்ல மின்ஹு, அல்லாஹ் சொன்னான். அது கொஞ்சமாகவே இருந்தாலும் நீங்க வாரிசுக்காரர்களுக்கு அதை பங்கு வைப்பு வரணும். சரி, அண்ணன் தம்பிகளுக்குள்ள சரி விட்டு கொடுத்துட்டாங்க, இதை நீ எடுத்துக்கப்பா, நீ வச்சுக்கப்பா, அது வேற விஷயம். ஆனா சொத்துங்கிற முறைக்கு வரணுங்கிறான் அல்லாஹ். மிம்மா கல்ல மின்ஹு, வாரிசுரிமை சட்டத்தில் அந்த பொருட்கள்ல, வாப்பா பயன்படுத்திய பொருட்கள்ல கவனமாக அத்துணையும் பங்கு வைக்கப்படும். சொத்து மாத்திரம் அல்ல, பேங்க் பேலன்ஸ் மாத்திரம் அல்ல,
அவர் பயன்படுத்திய பொருட்கள் உட்பட இன்னொருத்தர் பயன்படுத்தணும்னா மற்றவங்களுடைய அனுமதி வேணும். எனவே அது ஆணாக, பெண்ணாக, சின்ன பிள்ளையாக. சொத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சின்ன பிள்ளை இருக்கிறாரு, பாலிகாகாதவராக இருக்கிறாரு, சின்ன பிள்ளையா இருக்கிறாரு, ஏஜ் அட்டன் பண்ணல, அவராக இருந்தாலும் கூட சொத்துக்கு பாத்தியப்பட்டவர் அவர். அல்லாஹ் குர்ஆன்ல எனவே மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் என்று ஆரம்பிக்கிற அல்லாஹ் தஆலா இங்கே முறைப்படி கடன்கள் கொடுக்கப்படணும். இதை தாண்டி இன்னொன்று இருக்குது, மார்க்கம் சொல்லுது, அவருடைய கஃபன் தஃபன் செலவை எடுத்துட்டு, அவருடைய கடனுக்கான செலவை எடுத்துட்டு இன்னொன்று அல்லாஹ் சொல்றான், வசியத்துன்னு ஒன்று சொல்றான். வசியத்துனா என்ன? அவர் மௌத்தா போகும்போது வாப்பா எனக்கு ஒரு 1/3 பகுதி வரைக்கும் உள்ள சொத்தை அவர் விரும்பின மாதிரி பள்ளிவாசலுக்கு, மஸ்ஜிதுக்கு, நல்ல காரியங்களுக்கு என்று இவர் எழுதி வைக்கிறதுக்கு மார்க்க ரைட்ஸ் கொடுக்குது. இதுக்கு பேர் வசியத். இதுதான் இவருடைய மறுமைக்கான சொத்து. இவர் சேர்த்துட்டு வர பெரிய சொத்துல என்ன சொத்து? மறுமைக்காக இந்த வசியத்தின் ஏன் கொடுக்குது? 1/3 வரைக்கும் லிமிட் கொடுக்குது. ஏன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி எல்லாம் சட்டங்கள் வருது. என்னன்னா, வாப்பாவுக்கு முன்னால மகன் இறந்து போயிட்டான்னு வைங்க, இந்த சட்டத்தை ரொம்ப கவனமா நீங்க நிறைய எங்கள்கிட்ட வர்றதுனால நாங்கள் சொல்றோம், நிறைய இந்த மாதிரி மசாயில் வரும். வாப்பாவுக்கு முன்னால மகன் இறந்து போயிட்டா மகனுக்கு சொத்து கிடைக்காது, மகனுடைய குடும்பத்துக்கு என்ன செய்யாது? சொத்து கிடைக்காது. இப்படி ஒரு மசாயில் வந்துச்சு. எப்படி ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, பாப்பா வந்து கேட்கிறாரு, என் பையன் இறந்து போயிட்டான், பையனுடைய மனைவி மக்கள் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனா சரீஅத்துப்படி சொத்து அவங்களுக்கு போகாது, ஆனா கூட பிறந்தவங்க என்ன சொல்றாங்க, கொடுக்க கூடாது, அது போல எங்களுக்கு பிரிவுன்னு நிற்கிறாங்க. அண்ணன் தம்பியா இருந்தாலும் கூட சகோதரர் இறந்து போயிட்டாரு, சகோதரர் குடும்பம் இப்ப நடுத்தரத்துல நிக்குது, ஆனா கொடுக்கறதுக்கு இவங்க ஏத்துக்க மாட்டேங்காங்க. பணம் வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நிலைக்கு நிறைய வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நெருக்கடி தராங்க. என்ன செய்யறதுங்கிற மாதிரி ஒரு மஷூரா கேட்கிற பொழுது, அப்ப இந்த மாதிரி மசாயில்கள்ல ஒரு ஆலிம் ஒருத்தர் இதுக்கு மசாயில் சொல்றாரு. என்னன்னா, மார்க்கம் அதுக்கு தான் வசியத்துன்னு ஒண்ணு வச்சிருக்குது. நீங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. என்னன்னா, நீங்க 3/1 வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிடலாம், 1 கோடி ரூபாய்னா 33 லட்சம் ரூபாய் நீங்க எழுதி வைக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீங்க அப்படி சொல்லி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் பிரிக்கிற மாதிரி சரியத்துப்படி வாங்கன்னு சொல்லிடுவாங்க, அதை கொடுத்துடலாம். எனவே கடைசியில் அவர் அப்படி சொன்னதற்கு பின்னால இல்ல சரியத்துப்படியே பிரிச்சுக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அப்போ மார்க்கம் சில நேரங்களில் இப்ப எடுத்து வளர்க்குறாங்க பிள்ளைகள் எடுத்து வளர்க்கிற பொழுது பிள்ளைகளுக்கு சரியத்துப்படி சொத்து போகாது. சொத்து என்ன செய்ய முடியாது, சரியாப்படி சொந்த பிள்ளைகளுக்கு வருமே தவிர எடுத்து வளர்க்கிற பிள்ளைகளுக்கு வராது. இப்போ இது மார்க் என்ன செய்யணும், வசியத்துன்னு ஒரு ரைட்ஸ் கொடுக்கு. இவர் என்ன செய்யலாம்னா, வசியத்துங்கிற முறைக்கு அந்த எடுத்து வளர்க்கிற பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சுக்கலாம். அப்போ வசியத்துங்கிற ஒரு முறையை மார்க்கம் வச்சிருக்குது. இப்படி பல்வேறு சட்டங்கள், ஒரு மஜ்லிஸில் அவ்வளவு விஷயங்களை பேசிட முடியாது பெருமக்களே. நிறைய சட்டங்கள், வாரிசுரிமை சட்டங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் என்பதை தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மக்களும் அதை படிங்க என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆன் இருக்குது, குர்ஆனுக்கான தஃசீர் இருக்குது, ஹதீஸுகள் இருக்குது. எனவே அது போன்ற வாரிசுரிமை சட்டங்களில் நாம் மிகுந்த கவனமாக, அது கட்டாய ஃபர்து கடமை என்பதை கவனத்தில் கொண்டு படிக்க வேண்டும். அதன்படி அமல் செய்து மிக முக்கியமாக நம்முடைய வாழ்நாளினுடைய கடைசியை வசந்தமாக ஆக்க வேண்டும், சொர்க்கத்திற்குரிய வாழ்க்கையாக நாம் அதை ஆக்க வேண்டும். அதற்கு மிக முக்கியமாக பேணுதல், வாழ்நாளினுடைய கடைசியில் இந்த பேணுதல் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا، وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.